எனக்கு ஒரு 1,00,000 அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. சார் அப்படின்னேன். இருக்குல்ல அப்படின்னாரு. இல்லை எதுக்குன்னு சொல்லுங்கள் சார், நான் பணம் அது தரேன், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லைங்க, நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ்க்கு பிறகு நான் ஒரு படம் கமிட் ஆகிறேன்னா அது சரவணன்ட்ட தான் இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன். உடனே அவங்க மேனேஜர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒன்ட்டு 1,00,000 இருந்தால் நீ சரவணனுக்கு கடனாக கொடு, அவர் எனக்கு அட்வான்ஸாக கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை சார். சொல்லி அந்த 1,00,000 அவர் கையில் வாங்கி அதை ஃபோட்டோ எடுக்க சொல்லி, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னுடைய டேட் இருக்குன்னா அது இரா சரவணனுக்கு தான் சொல்லி நீ எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னாரு. நான் அப்படியே நில குழஞ்சு போய் நிற்கிறப்பார் சொன்னது. நான் தோத்தப்போ, நான் தடுமாறினப்போ, இவ்வளவு சிக்கல்களை நான் தாண்டினப்போ என் கூட நிற்கிற நீ, அப்போல்லாம் என்கிட்ட கதை சொன்ன நீ, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் எனக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்ல மாட்டியா நீ? சொன்னாலும் சரி சொல்லாட்டி சரி உன் படம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய இது இல்லை அது. அப்போ நீங்கள் டைரக்டர் உங்கள் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி அவரோட நெருக்கமான ஒரு தோழன் அப்படி